ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன டாஸ்க்கு? அதில் என்ன கஷ்டம் இருக்கு? அது ஒரு கேரக்டர். நான் வேணா ஐடியா சொல்கிறேன். இது ஒரு கேரக்டர் அரே. பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். ஸ்ட்ரிங் S1ன்னு வச்சுக்கிறேன். டுடே நான் வந்து ரோஹித் இஸ் கேப்டன். இல்லை, இந்த இடத்துல விராட் இஸ் கேப்டன் அப்படின்னு எழுதிடுறேன். கரெக்டா? உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? கேப்டன் பேரை மாற்றுங்க, ரோஹித்னு மாற்றுங்க. எங்கே விராட்டுன்னு பார்க்குறீங்களோ அங்கே ரோஹித்னு மாற்றுங்க. இதானே கேட்குறாங்க. கரெக்டா? ஆ, அறையா மாற்றி வச்சுக்கேன். குழந்தை பேசு. விராட் இஸ் கேப்டன், இதில் ரோஹித்னு கொடுத்து வச்சிருக்கோமா? இது ஒரு கேரக்டர் அரேவா மாற்றி வச்சுக்கோம். கேரக்டர் அரே C1 ஈக்குவல்ஸ் டு S1 டாட் டூ கேர் அரே, இப்படி மாற்றி வச்சுக்குவோமா? அப்போ ஒரு கேரக்டர் அரே பாருங்க, VIRAT ஒரு கேரக்டர் அரே கிரியேட் ஆயிருக்கும். VIRAT இப்படி ஒரு கேரக்டர் அரே கிரியேட் ஆயிருக்கும். இதில் கீழே 0 1 2 3 4 5 6 7 இப்படி இண்டெக்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ கேரக்டர் அரே C2 ஈக்குவல்ஸ் டு S2 டாட் டூ கேர் அரேன்னு மாற்றி வச்சுக்கோங்க. கரெக்டா? இப்போ இது ஒரு கேரக்டர் அரேவா இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? அந்த கேரக்டர் அரேல விராட் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? இப்போ விராட் இருக்கான்னு செக் பண்ண தெரியுமா? விராட்டோட லெட்டர்ஸ் எத்தனை? 5 லெட்டர்ஸ். 5 லெட்டர் இருக்கா? அப்போ நான் வந்து முதல்ல 0லேருந்து 4 வரைக்கும் விராட்னு இருக்கா? அப்படி இல்லைன்னா 1லேருந்து 4 வரைக்கும் விராட்னு இருக்கா? சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாமலே இதே பண்ணலாம்ல. நீங்களே லாஜிக் எழுதலாம்ல. 2லேருந்து 6 வரைக்கும் விராட்னு இருக்கா? 3லேருந்து 7 வரைக்கும் விராட்னு இருக்கா? 4லேருந்து 8 வரைக்கும் விராட்னு இருக்கா? இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல விராட்னு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லக்கிலி நமக்கு 0 to 4 விராட்னு வந்துருச்சு. அப்படி இருந்துச்சுன்னா இது கீழே இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. எங்கே வந்து உங்களுக்கு மேட்சிங் கிடைக்குதோ அங்கே அந்த 0 to 4 இந்த கேரக்டர் அரேயை வச்சு ஒரு ஃபார் லூப் எழுதி அந்த 0 to 4ல், அதாவது C1 ஆஃப் 0ல் C2 ஆஃப் 0வை வச்சிடணும். C1 ஆஃப் 1ல் C2 ஆஃப் 1 வச்சிடணும். கரெக்டா? எந்த ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன். சப்ஸ்ட்ரிங் வச்சு பண்ணுறதெல்லாம் ஈஸி. நீங்கள் சப்ஸ்ட்ரிங் வச்சு பண்ணி எடுத்துக்கலாம், 5 லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஓகே. இதுதான் ஐடியா. அதில் மோஹித் வந்து ரொம்ப ஈஸி. மோஹித்னு எங்கே இருக்குது, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். பண்ணிட்டீங்களா? இது ரொம்ப ஈஸி.
இதுல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்லாம் பண்ணிட்டோம். இப்படி ட்ரை பண்ணி இன்னொன்று வந்து கொடுத்தேன் கரெக்டா. இன்னொன்று வந்து ஸ்டாப் வேர்ட்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. அது பண்ணிட்டீங்களா? அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? இப்போ ஸ்ட்ரிங்கில் பேலிண்ட்ரம் ட்ரை பண்ணிருங்களா? அதையும் டாஸ்க்காக கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்ட்ரிங்கே தேவையில்லை. அதே ஸ்ட்ரிங்ல ரிவர்ஸ் பண்ணி பேலிண்ட்ரமான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே. பாருங்க, இதை எழுதிட்டீங்களா? அதோட ஐடியா சொல்லவா? இதை எழுதிட்டு சொல்லுங்க. ரிவர்ஸ் பண்ணாமலே ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம். பண்ணியிருக்கோம். அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாமா? ரிவர்ஸ் பண்ணாம எப்படி பண்றது? இப்போ நீங்க நான் இப்படி ஒரு வார்த்தை எழுதுறேன், சரியா? இப்போ இதை நீங்க ரிவர்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல, இல்லை ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியது. கரெக்டு தானே? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், இது இவ்வளோ யோசிக்க வேண்டியது இல்லை. அம்மா ரிவர்ஸ் பண்ணி தான் சொல்லணுமா? எப்படி சொல்றீங்க? முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும், ரெண்டாவது எழுத்தும் கடைசிக்கு முந்தின எழுத்தும், மூணாவது எழுத்தும் கடைசிக்கு முன்னாடி 2 எழுத்தும். அவ்வளோ. மலையாளம். அப்போ 0வும் லென்த் -1ம், 1ம் லென்த் -2ம், 2வும் லென்த் -3ம். கரெக்டா? அப்போ இங்க என்ன எழுதுறீங்களா? இங்க ஐனா இங்க i+1 மைனஸ் பண்ணி ரெண்டும் சமமா, இப்படி எல்லாமே சமமா இருக்கா? அப்படி எத்தனை சமமா இருக்கணும்? ஈவனா இருந்தா இப்ப 10 வார்த்தை 10 எழுத்து இருக்குன்னா 5 லெட்டர் 5 சமமா இருக்கணும். ஆடா இருக்கு. மேடம் பாருங்க, மேடம்ங்கிறதுல எத்தனை சமமா இருக்கும்? 2 மேட்சிங் கிடைச்சிருக்கு. 2 மேட்சிங். அப்போ வந்து ஆட் நம்பர் லென்த் என்னவோ லென்த்தை 2ஆல டிவைட் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்குமா? லென்த்தை 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். இங்கே 2.5 இன்டீஜர்னா 2 தான் கிடைக்கும். அப்போ 2 தானே கிடைக்கும். அத்தனை மேட்சிங் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே கிடைக்கிறதும் இதுவும் உங்களுக்கு மேட்சிங் கவுண்ட் இருக்குல்ல, எத்தனை மேட்சிங்னு, அதுவும் சமமா இருக்கும். நம்பர்ல எப்படி உடச்சிருக்கு? நம்பர்ல இருக்கிற பிரச்சனை இப்போ இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறதுனால லென்த் நீங்க வந்து இண்டெக்ஸ் வச்சு எடுக்கிறீங்க. நம்பர்ல இண்டெக்ஸ் வச்சு எடுக்க முடியாதுல்ல. கொடுக்க மாட்டாங்க. நம்பரை ஒரே நம்பரா தான் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க நம்பரை அரைவா மாத்தி இல்ல ஸ்ட்ரிங்கா மாத்தி கூட பண்ணலாம். ஆனா அது எக்ஸ்பென்சிவ். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா தேவையில்லாம மாத்துறதுங்கிறது கம்ப்யூட்டருக்கு ஒரு தலைவலி தானே. நமக்கு வேலை இல்லை. அதனாலதான் நம்பருக்கு வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். அப்போ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸ்ட்ரிங் பேலிண்ட்ரமும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம இந்த அல்காரிதம்லாம் பார்த்துட்டே வரோம்ல. கிரெடிட் கார்டுக்கு கிரெடிட் கார்டு அல்காரிதம், கிரெடிட் கார்டோட அல்காரிதம் லென் அல்காரிதம் அப்படின்னு இதுக்கு பேர். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் இருக்குல்ல, அதை எப்படி வேலிடேட் பண்றாங்க?
இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் கடையில் போய் இப்போ நிறைய எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்லாம் கிரெடிட் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க, டெபிட் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க. நீங்கள் என்டர் பண்ண உடனே வேலிட் இல்லையான்னு சொல்லி நம்ம ஜிபே வச்சு பண்ணுறோம், அதனால் நமக்கு அது தெரியல. வழக்கமாக நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சு பண்ணுறீங்கன்னா அதில் கேட்கும் நெட் பேங்கிங்கா, நீங்கள் வந்து இது பேர் என்ன ஜிபே மாதிரி பண்ணுறது, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும். அப்போ அதில் நம்பரை வேலிடேட் பண்ணுவோம். நீங்கள் என்டர் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 16 டிஜிட் நம்பர் கொடுத்து பணம் கட்டினேன்னு காமிச்சிடலாமான்னு கேட்குறேன். எங்க போய் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் செக் வந்து அது வந்து வேலிட் கிரெடிட் கார்டான்னு செக் பண்ணுவாங்க. அதோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டை எடுத்து வச்சுட்டு அது மாஸ்டர் கார்டா விசா கார்டா இப்படிலாம் செக் பண்ணுவோம். அதுலேயும் நிறைய இப்போ மாஸ்டர் இருக்குது, விசா இருக்குது, ரூபே இருக்குது, நிறைய இருக்குல்ல, இப்படி நிறைய கார்ட்ஸ் இருக்குது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில். அப்போ அதை வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் டேட்டா பேஸில் தான் போய் இது வேலிடான்னு பார்க்க முடியும். நான் மொத்தமாக கொடுப்பேன், மாஸ்டர் கம்பெனிக்காரனை கூப்பிட்டு நான் கிரெடிட் கார்டு கொடுப்பேன், இருக்கான்னு பார்த்து இருந்தால் வேலிடான்னு பார்த்து சொல்லுன்னா மாஸ்டர் கம்பெனிக்காரன் முடியாது போன்றுவான். என் கார்டாக இருந்தால் கூட வேலிடான்னு பார்த்து சொல்கிறேன், லைவாக இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவான். அப்போ முதல்ல வந்து வேலிடான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க ரியலாகவே அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது கிரெடிட் கார்டு வேலிடேஷனுக்கு இதை ஒரு டாஸ்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லன் அல்காரிதமை நீங்கள் பண்ணணும். லன் அல்காரிதமை பண்ணி இப்போதைக்கு அதை கோர் ஜாவா அப்ளிகேஷனாக வச்சுக்கோங்க. பின்னாடி ஸ்ப்ரிங் பூட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டாக அதை நம்ம பண்ணுவோம். லன் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? பாருங்க, LUN is known because MasterCard, American Express, Visa, CB and all credit cards use it. நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு நம்பர் வருது இல்லை, அது வந்து சீக்வன்ஸாக இருக்காது. இதுக்கு முந்தின நம்பர் 101, அப்போ உங்களுக்கு 102 அப்படி இருக்காது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போய் வாங்கினீங்கனாலே 2 பேருக்கும் வேறு நம்பராக இருக்கும், சம்மந்தமே இல்லாத நம்பராக இருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி அவங்க ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுருக்கணும்ல, அந்த ஃபார்முலா தான் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 4 இஸ் அ வேலிட் கிரெடிட் கார்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வேலிட் கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் 1 2 3 4 5 6 இருக்குல்ல, அதுதான் இனிஷியல் நம்பர். 4ன்னு கடைசியாக ஒன்று இருக்குல்ல, இது இனிஷியல் நம்பர். 4ங்கிறது செக்ஸம். அப்போ அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. If the user enters 1 2 3 4 5 6 7க்கு பதிலாக என்ன என்டர் பண்ணுறாங்க, இந்த நம்பருக்கு பதிலாக என்ன மாற்றிருக்காங்க, இதான் என்டர் பண்ண வேண்டிய நம்பர். 2 3 இடம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். 1 3 2 4 5 6 7 அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா the checksum would be 5. the number is declared invalid. அப்போ அதை எப்படி செக் பண்ணுறாங்க அதான் இங்கே சொல்கிறேன். முதல்ல வேலிடான்னு செக் பண்ணிவிட்டு வேலிடாக இருந்தால் தான் கரெக்டானு போய் பார்ப்போம். நீங்கள் என்டர் பண்ணுற 16 டிஜிட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணிடுவீங்க. மாஸ்டர் கார்டுக்கு ஒரு சீரீஸ், விசாவுக்கு ஒரு சீரீஸ், ரூபேக்கு ஒரு முதல் 4 டிஜிட், முதல் 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ காமனாக அது மாஸ்டர் கார்டா விசா கார்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல் 4 டிஜிட்டை வச்சு, இல்லை ரூபேவான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வேலிடான்னு பார்ப்போம். பாருங்க, the LUN algorithm starts by the end of the number. End of the number na last right digit to the first left digit. Rightல இருந்து left. Multiplying by 2 all digits of even rank. இதோட ஈஸியாக எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா பார்க்குறேன். முதல்ல கொடுத்துருக்கிற நம்பர் இப்படி இருக்குல்ல, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைட்லேருந்து ஈவன் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். அப்போ 8 என்னவா மாறும், 16ன்னு மாறிடும். 7 அப்படியே இருக்கும். 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு மாறும். 5 அப்படியே இருக்கும், புரியுதா? 4 8ன்னு மாறும். 3 அப்படியே இருக்கும். 2 4ன்னு மாறும். 1 அப்படியே இருக்கும்.
ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளையிங் பை 2 ஆல் டிஜிட்ஸ் ஆஃப் ஈவன் ரேங்க். பண்ணியாச்சா? இப்போ இப்படி இருக்கு. இதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர். கரெக்டா? இதில் சில டிஜிட்ஸ் டபுள் டிஜிட்டாக இருக்கு. நான் அந்த லிங்க்கும் அனுப்பிச்சு வைக்கிறேன். சில டிஜிட்ஸ் இதில் டபுள் டிஜிட்டாக இருக்கு. கரெக்டா? அப்படி டபுள் டிஜிட்டாக இருந்தால் பாருங்க, 1 4 3 8 5 12 இருக்கா? டபுள் டிஜிட்டாக இருந்தால் அதை சம் பண்ணிருங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸ் நமக்கு தெரியுமா? 3. சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ண தெரியுமா? பண்ண தெரியும், பண்ணியிருக்கோம். அப்போ அதை பண்ணிடுங்க. அப்போ இப்படி ஆன்சர் கிடைக்குமா? ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா? கரெக்ட். Sum of realize the sum S of all digits found. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணிருங்க. ஆமா, 1 + 4 + 3 + 8 + 5 + 3 + 7 + 7 இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. அப்போ என்ன வருது? 16 24 14 38. 38 வருது. 38 வந்துருச்சு. ஸ்டெப் 1 இது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணும்போது முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். ஸ்டெப் 3 பண்ணியாச்சு. The control digit C is equal to C. இங்க பாருங்க, C ஓட ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் C ஓட ஃபார்முலா. உங்களுக்கு S என்ன கிடைச்சிருக்கு? சம் என்ன கிடைச்சிருக்கு? C equals to 10 minus S mod 10 என்னங்க? S ஓட வேல்யூ 38, அதாவது சம் தான். S 38. அப்போ 38 மாடுலோ 10 என்னங்க? 8. 38 மாடுலோ 10 8. பாருங்க, 38 மாடுலோ 10 பண்ணியாச்சா? திரும்ப ஒரு மாடு 10. அப்போ C equals to 10 minus 8 மாடுலோ 10. அப்போ C ஓட வேல்யூ என்ன? 2 மாடுலோ 10. கரெக்டா? C equals to 2. இப்போ செக் சம்மோட வேல்யூ 2. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு அவங்க ஏதோ ஒரு நம்பர் எடுத்து வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. டேக் த டிஜிட் 5 நாட் மல்டிப்ளை டேக் இதெல்லாம் பண்ணி கடைசியாக செக் சம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சியோட வேல்யூ அவங்களுக்கு 2 வந்துருக்கு. அவங்களுக்கு நம்ம கொடுத்த நம்பர் தான் எடுத்துக்கல, வேற ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க. 853ன்னு ஏதோ ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க. செக் சம் 2ன்னு வந்திருக்கா? கரெக்டா? அவங்க எதுக்கு பண்ணுறாங்க? ஜெனரலி திஸ் இஸ் த கடைசியாக என்ன, இந்த செக் சம்மை கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேற ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த செக் சம் 0ன்னு வரணும்னு கொடுத்துருப்பாங்க. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இதில் இந்த செக் சம் கண்டுபிடிக்கிறது தான் 0ன்னு வருதான்னு பார்க்குறது. இந்த கண்ட்ரோல் வந்துச்சுன்னா வேலிடான கிரெடிட். வேற ஏதாவது ரேட்லேயும் இதில் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம். வேலிடேட்டர் இப்போ கொடுத்துருக்காங்களா? ரைட்ல இருந்து ஒன்றா பண்ணிக்கிட்டே வரீங்களா? சம் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சம் டிஜிட்ஸ், இந்த சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் 67 ப்ளஸ் கடைசி டிஜிட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க, வச்சு கண்டுபிடிச்சிட்டே வராங்களா? 67 கண்டுபிடிச்சிருக்காங்களா? இது இன்னொரு ஒரு ஐடியா, அந்த செக் சம் கண்டுபிடிக்கிறது. இது வரைக்கும் கரெக்ட் தான். சம் ஆஃப் இதில் பண்ணியிருக்கிறது புரியுதா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா அதை அந்த எல்லாத்தையும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
கரெக்டா? இது எல்லாத்தையும் டோட்டல் பண்றீங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா இங்க 67 வருதா? இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். செக் டிஜிட் என்னங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னொரு ஒரு ஐடியா என்னன்னா, இந்த 67 எடுத்து இங்க 38ன்னு ஒரு நம்பர் கிடைச்சது இல்ல, அந்த 38 எடுத்து மல்டிப்ளை பை 9, அதை 9ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 140 என்னங்க வரும்? 42 ஏதோ ஒன்று வரும் நினைக்கிறேன். 342 வருதா? இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணி the unit digit 3 is the check digit. யூனிட் டிஜிட் இங்க என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அதான் செக் டிஜிட். If the sum from step 2 modulo 10 is equals to 0, it is valid. The number is valid according to the இதை எடுத்து அனுப்புறேன். இதுல இருக்கிற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு 2ல வந்திருக்கு. எதுக்கு 3 செக் பண்ணணும்? அவங்க வச்சிருக்கிற நம்பர்ல 3, அவங்களுக்கு 603 வந்திருக்கு, அதனால 3. 3 டிஜிட் இல்ல, யூனிட் டிஜிட். சிங்கிள் டிஜிட் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு? அதான் யூனிட் டிஜிட். அது வந்து 0. The process of verifying if a credit card number is valid according to the LUN algorithm after carrying out step 1 and step 2, you can determine if the numbers in LUN. பாருங்க, if the sum from step 2, step 2ல ஒரு sum கிடைச்சிருக்கா? modulo 10 is equals to 0. அதாவது இந்த இடத்துல 0ன்னு தான் முடியணும். முடியலன்னா அது வேலிடான கிரெடிட் கார்டு கிடையாது. ஆமாம், நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டை மாடுலோ 10 பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 வரணும். If the total ends in 0, then the number is valid according to the LUN formula. Otherwise, the number is not valid. இது பண்ணிடலாமா? இதை நம்மளோட ப்ரொஃபைலில் போட்டுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வேலிடேட்டருக்கான லாஜிக் எழுதியிருக்கேன். அட்வான்ஸ் ஜாவான்னு பார்க்கல. இப்போ கோர் ஜாவாவில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கோர் ஜாவாவில் நான் கிரெடிட் கார்டு வேலிடேட்டர் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ் போடுறோம்ல, ப்ராஜெக்ட்ஸ்னோ மினி ப்ராஜெக்ட்ஸ்னோ இந்த கிரெடிட் கார்டு வேலிடேட்டர் போட்டுறோம். கிரெடிட் கார்டு வேலிடேட்டரே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போய் இப்போ நம்பரை மட்டும் தான் செக் பண்ணுறோம். இப்போ கிரெடிட் கார்டு வேலிடேட் பண்ணுறீங்கன்னா டேட்டெல்லாம் செக் பண்ணணும். கரெக்டு தானே? இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இவங்க அதை எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் அடுத்து செக் பண்ண வேண்டியது பாருங்கள், ஹவு டு ஜெனரேட் வேலிட் நம்பர், வாட் ஆர் லன் வீக்னஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் த கார்டு. அப்போ அவங்க எக்ஸ்பைரி டேட்டை என்ன ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க? அப்போ யூசர்கிட்ட எக்ஸ்பைரி டேட்டை கேட்கணும். அடுத்தது, கார்டோட நம்பர் வேலிடாக தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ எக்ஸ்பைரி டேட் என்னங்கிறத கேட்கணும். இப்போ எக்ஸ்பைரி டேட் அவங்க எப்படி கொடுப்பாங்க? 07 சாம்பிளுக்கு 25ன்னு கொடுக்குறேன். இதை நீங்கள் எதோட இப்படி யூசர்கிட்ட இருந்து வாங்கணும். யூசர்கிட்ட இருந்து வாங்கி ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் தெரியுமா? யூசர்கிட்ட இருந்து டேட்டை வாங்கணும். ஒன்று டேட் ஃபார்மேட்டில் வாங்கணும், இல்லை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வாங்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டுன்னே ஒரு கிளாஸ் இருக்குது. டேட் டைம் இப்படிலாம் ஜாவாவில் கிளாஸ் வாங்கி இந்த டேட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? அதுக்கு தான் ஸ்ப்ளிட் படிச்சிருக்கோம். டேட்டை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரிங் அரே கிடைக்கும். கரெக்டா? நான் அதை வந்து டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங் அரேயில் என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரிங் அரேயில் 07னும் 25னும் கிடைக்கும். கரெக்டா? இதை உங்கள் சிஸ்டமோட மந்த் என்னன்னு எடுக்கணும். கம்ப்யூட்டரோட மந்த் இருக்குல்ல, ரைட் சைடு கேலண்டர் இருக்குல்ல, அதுலேருந்து எடுக்கணும். இயரை எடுக்கணும். அது முதல்ல இயரை விட ஈக்குவலாகவோ அதை விட பெருசாகவோ இருக்கணும்.
25க்கு மேலேயோ இருக்கணும் எக்ஸ்பைரி டேட். அப்படி இல்லைன்னா இன்வேலிட். 25 இருந்தால் மட்டும் ஒன்று கிரேட்டர் தேன் 25 இருக்கணும். எக்ஸ்பைர் ஆயிருங்களா? கிரேட்டர் தேன் 25 இருந்தால் வேலிட்னு டேரெக்டாகவே வேலிட்னு சொல்லிட்டு போயிடலாம். வேலிட் கார்டுன்னு சொல்லிடலாம். ஈக்குவல்ஸ் டு 25 இருந்தால் என்ன செக் பண்ணணும்? மந்த் should be greater than or equal to system. அப்போ டேட்டுங்கிற டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தேடி பார்த்து வரீங்களா? இது ஒரு நல்ல லேர்னிங் கொடுக்கும். எப்படி டேட்டை எடுக்கிறாங்க, எப்படி டைம் எடுக்கிறாங்க. இப்போ இதோட சேர்ந்து இன்னொரு டாஸ்க்கும் சொல்கிறேன், அதையும் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கே இதை பண்ணிடலாம், இன்னைக்கு முடிச்சிடணும். டிட்டர்மைண்டாக உட்காந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மத்தியானம் 1 மணி 2 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இன்னொரு டாஸ்க் சொல்கிறேன். இதில் ஏதோ ஒரு ப்ராடக்டோட நெட்டில் தேடுங்க, ரொம்ப ஈஸி. how to get system date, அவ்வளோதானே. கரண்ட் டேட் அண்ட் டைம். ChatGPT போக வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம். இதை வாசித்து பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங், டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் சொல்கிறாங்களா, கேலண்டர்னு ஒரு கிளாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஜாவா டைம், java.time classes, இப்படி போனால் தான் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க எப்படி எடுக்கலாம். அப்படி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிளாக், டியூரேஷன், இன்ஸ்டன்ட், லோக்கல் டேட், java.timeங்கிற பேக்கேஜில் இது எல்லாமே இருக்கு. இவ்வளோ கிளாஸஸ் இருக்கு. இயர் மந்த் மட்டும் வேணும்னா, இயர் மந்த் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இயர் மந்த்னே ஒரு கிளாஸ் இருக்கு. இதை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது? அப்போ நான் இயர் மந்த் ஜாவா 16 தெரில, பார்த்துக்கோங்க. இதில் கீக்ஸ் ஃபார் கீக்ஸாக ஏதோ ஒரு சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம், எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு சாம்பிள் கோட். அப்படி எடுத்து ஒன்றா அப்படி கற்றுக்குவோம். இயர் மந்த் டாட் நவ் இருக்காங்களா, அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். java.time இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, எடுத்து யூஸ். சரி, இப்போ இதில் அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? அப்போ அதையும் செக் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் எக்ஸ்பயர்ட் ஆர் நாட், அதையும் செக் பண்ணிடுங்க. எக்ஸ்பைரி டேட்டை வாங்கணும், சிஸ்டம் டேட்டா என்னன்னு தெரியணும். எக்ஸ்பைரி டேட் சிஸ்டம் டேட்டா விட ஈக்குவல்ஸ் டு ஆர் கிரேட்டர் தானா பண்ணிடலாமா? இந்த 2 டாஸ்கையும் இன்னைக்கு பண்ணிடலாம். மறந்துடாம dev.tool அப்டேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். அதான் நமக்கு ஒரு ப்ரொஃபைல் பில்டிங்காக இருக்கும், முன்னாடி பார்க்குறதுக்கும் வசதியாக. கிட்டுக்கு அது வேற, இது வேற. கிட் வந்து ஒரு கொலாபரேஷன் டூல், இது கொலாபரேஷன் டூல், இது ஒரு பிளாக். அவ்வளோ எக்லிப்ஸ்ல இருந்தே பண்ணலாம். எக்லிப்ஸ்லயே பண்ணலாம். இந்த ரைட் கிளிக் பண்ணுங்க, எக்லிப்ஸ்லயே கிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு கிட்ல கிரியேட் பிரைவேட் கெஸ்ட் எல்லாம் வருதா, இதெல்லாம் பண்ணிக்கலாம் தேவைன்னா. எக்லிப்ஸ்ல ஹெல்ப்ல போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு கிட் இருக்கும், இதில் கிட்லாம் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸுங்கிறது எப்படி ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர் இருக்கு, ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டுக்கு தேவையான ஆப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்க, அது மாதிரி எக்லிப்ஸ்க்கு தேவையான ஆடான்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே போய் எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் மேனேஜர் இருக்குல்ல லினக்ஸில், அது மாதிரி இது எக்லிப்ஸ் பிளே ஸ்டோர் ஒர்க்காக இட். மார்க்கெட் பிளேஸ் ஹெல்ப்பில் போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ். இதை இன்னைக்கு டாஸ்க்காக இதை பண்ணுங்க. இன்னொரு டாஸ்க் இந்த சாட்டர்டேக்குள்ளே பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் சொல்கிறேன். டைம் எடுக்கும், டைம் எடுத்துக்கோங்க. நான் அதாவது சாட்டர்டே இன்னைக்கே சொல்லிடுறேன் டாஸ்க்கை. இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இப்போ சொல்லியிருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு ஹார்ட்லி 1 மணி நேரம். நல்ல ஸ்பீடாக பண்ணீங்கன்னா 1 மணி நேரம், ஸ்லோவாக பண்ணீங்கன்னா 2 மணி நேரம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவீங்க அப்படின்னா 2 மணி நேரம். அதுக்கு மேலே இதுக்கு டைமே ஆகும். உங்களுக்கு அதிகபட்சம் என்ன, 2 டேட்டா எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி டேட்டா வாங்குறது, இது மட்டும்தான் உங்களுக்கு மண்டையில் இருக்கிற குழப்பமாக இருக்கும். அதை நெட்லேருந்து தேடி எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், யூசர்கிட்ட இருந்து வாங்கணும், வாங்கி அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அது தனி டாஸ்க், இது தனி டாஸ்க். லர்ன் அல்காரிதம் தனி, ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட் கம்பைன் பண்ணணும். ப்ராடக்ட் எக்ஸ்பைரி தனி, லர்ன் அல்காரிதம் தனி. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்பைரியை பண்ணிடு. இதை பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ்பைரிக்கு வந்து டேட்டா எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே எடுத்து லன்னில் யூஸ் பண்ணிக்கலாம். லன்னில் மீதி எல்லாம் சும்மா தான், நம்பர் எல்லாம் வரிசையாக எழுதுறது, 1 விட்டு 1 2ஆல் போயிருது, என்ன கஷ்டம். கிரேட்டர் தென் 9 இருந்தால் சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கும். முதல்ல வந்து வேலையை வந்து எப்படின்னா, வேலையை ஆரம்பிக்க கூடாது, முதல்ல வேலையை வரைஞ்சி வச்சுக்கணும். யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போகிறேன், யூசர் ஒரு 4-5 நம்பர் கொடுக்க போகிறாரு, அதில் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதில் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. அந்த ரிசல்ட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், இப்படி டபுள் டிஜிட் எங்கேயாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். இப்படி டபுள் டிஜிட் கிடைக்கிற இடத்துல மட்டும் நான் சம் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸுக்கு எனக்கு நிறைய இது இருக்குது. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு நான் ஒரு மெத்தட் தனியாக எழுதி வச்சுக்கணும். ஒன்லி இஃப் த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 9, நான் இங்கேருந்து சம் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிச்சி அங்கேருந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணி இங்கே நான் டோட்டலோட ஆட் பண்ணிடுறேன். இப்படி ஒரு பிக்சர் நமக்கு மைண்டில் இருக்கணும். அந்த பிக்சருக்கு பிறகு கூட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கடகடன் முடிச்சிடலாம். அப்போ எதெல்லாம் தனித்தனி ஃபங்க்ஷனாக மெத்தடாக வச்சுக்கலாம். இதுக்கு லாஜிக்கை உள்ளே எழுதலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். தனி மெத்தடாக வச்சுக்கிட்டா இன்னும் தனி மெத்தடாக வச்சு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுட்டா இன்னும் ஈஸி. ஏன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸுங்கிற லாஜிக்கை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஏற்கனவே அது பண்ணியிருக்கீங்க, அதை காப்பி பண்ணி இங்கே ஒரு மெத்தடாக வச்சு, அதான் மாடுலாரிட்டி. இந்த 2 டாஸ்கையும் இப்போவே பண்ணிடுங்க. 1 மணி 1:30 மணிக்குள்ளே 2ஐயுமே முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான டாஸ்க் தான். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிஸ்டம்கிட்டருந்து டேட் வாங்கணும், எக்ஸ்பைரி டேட் யூசர்கிட்டருந்து வாங்கணும், கம்பேர் பண்ணணும். 3ஆவதாக ஒரு டாஸ்க் சொல்கிறேன். அது வந்து ஒரு கேம் பண்ணுவோம். கன்சோல் அப்ளிகேஷனில் கேம் பண்ணுவோம். சுடோக்குலாம் பண்ணணும்னா பண்ணலாம், சின்ன லெவலில் பண்ணணும்னா பண்ணலாம். சுடோக்கு ஃப்ளேம்ஸ்லாம் கூட சில பேர் போட்டு பார்ப்பாங்க. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லாஜிக் ரொம்ப கஷ்டம் சொல்கிறதுக்கு. ஃப்ளேம்ஸா இது சின்ன வயசில் விளையாடினது, ஸ்கூலில் விளையாடினது மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெட்டிக்கிட்டே வரணும். அப்படி தானே ஃப்ளேம்ஸ் வந்து அப்படி தானே இருக்கும். ஃப்ளேம்ஸே நல்ல லாஜிக், சூப்பராகவும் இருக்கும் சொல்கிறது. உடனே சிரிப்பு வந்துடும்ல.
அதனால் அது ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணுங்க கிளைம்ஸ் லாஜிக்கை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கெஸ் த நம்பர் கேம் பண்ணுங்க. கெஸ் த நம்பர். ஹேங்மேன்லாம் விளையாடி இருக்கீங்களா? கெஸ் த வேர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நான் 3 லெட்டர் இல்லை 4 லெட்டர் வேர்டு வச்சுருக்கோம். கெஸ் த வேர்டு கண்டுபிடிக்கிறீங்களா? கெஸ் த வேர்டு கேம் பண்ணுங்க. நான் ஒரு வார்த்தையை நினச்சிருக்கேன். 3 எழுத்து வார்த்தை இல்லை 4 எழுத்து வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த 4 எழுத்து என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. 5 சான்ஸ். இங்கிலீஷ் வேர்டு. எனக்கும் கொஞ்சம் தானே இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சிருக்கும். டாய்ஸ். எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா ஜாவா. பாருங்க, இதே பொசிஷன் 0 1 2 3 கரெக்டா? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா டாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதுல எந்தெந்த வார்த்தை எழுத்தெல்லாம் நான் நினைச்ச எழுத்து இருக்கு. நான் நினைச்ச எழுத்து டி, நான் நினைச்ச எழுத்து இருக்கு. ஆனா தப்பான பொசிஷன்ல இருக்கு. இந்த இடத்துல நான் நினைக்கல. அதனால பொசிஷன் தப்பு. ஓவும் நான் நினைச்சதுல இருக்கு, பொசிஷன் தப்பு. ஒய் நான் நினைக்கவே இல்லை, தப்பு. எஸ்ஸும் நான் நினைச்சேன், பொசிஷன் தப்பு. இந்த க்ளூவை வச்சுட்டு அடுத்தது சொல்லு. என்ன சொன்னாங்க? பாப்ஸா? பாப்ஸா? ஓ பி, ஓ இது சொல்றாங்க பிஓ பி. ஆனா 4 எழுத்து பிஓடிஎஸ் வருது. அவங்க சொன்னதுக்கு சொல்லிடுறேன். அடுத்து நீங்க சொன்னது. இப்போ பார்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. பி நான் நினைச்சது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓ நான் நினைச்சது இருக்கு, இதுவும் நான் நினைச்சது இருக்கு. எல்லாம் தப்பான இடத்துல. இப்போ இவர் என்ன சொல்றாரு? டாப். எல்லாமே கரெக்ட். அவ்வளவுதான். அப்ப எதை வச்சு இந்த ஐடியாவுக்கு வரீங்க? நான் கொடுக்குற ஆன்சரை வச்சு பியா எக்ஸா அப்படின்னு நான் கொடுக்குற ஆன்சர் வச்சு இந்த கேம் எனக்கு இது நம்பர்ல இதே மாதிரி நம்பர்ல விளையாடுவோமா? நான் ஒரு 4 டிஜிட் நம்பர் நினைச்சிருக்கேன். சொல்லுங்க சரவணன், 4 டிஜிட் சொல்லுங்க. வேற வேற நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. 5432. சரி, 5432ல நான் நினைச்சதெல்லாம் இருக்கான்னு சொல்றேன். சரியா? 5 நான் நினைக்கல, 4 நான் நினைக்கல, 3 நான் நினைச்சேன் ஆனா இந்த இடத்துல நினைக்கல, பொசிஷன் தப்பு. 2 நான் நினைச்சேன், இந்த இடத்துல நினைக்கல. ஒன் டூ த்ரீ ஃபோரா? அடுத்த கேஸ் வந்து 1 2 3 4ஆ? 4 வரக்கூடாதுல்ல. 1 2 3 6ஆ? 1 நான் நினைச்சேன், இந்த இடத்துல தான் நினைச்சேன். 2 நான் நினைச்சேன், இந்த இடத்துல தான் நினைச்சேன். 3 நான் நினைச்சேன், இந்த இடத்துல நினைக்கல. 6 நான் நினைக்கல. ஒன் டூ 7 3ஆ? நான் நினைச்சேன் கரெக்டான இடத்துல இருக்கு. நான் நினைக்கவே இல்லை. இது நான் கரெக்டா? 5 தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் முதல்லயே. 1283 இல்லைங்க. 1203 கரெக்ட். இன்னைக்கு டேட் தானே? இன்னைக்கு 12 தானே? அப்போ இது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க, சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பரை நினைக்கிறேன். கரெக்ட். அப்போ ரேண்டம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ரேண்டம்னு ஜாவால இருக்கு. அப்போ நான் இப்போ போயிட்டு பாருங்க, நான் இன்டர்நெட்ல போய் தேட வேண்டியது எல்லாமே நெட்டு தான்.
ஹவு டு ஜெனரேட் ரேண்டம் இன்டீஜர் இன் ஜாவா. அவ்வளோ. பைத்தானில் வேணும்னா பைத்தான் வரும். எல்லாத்துலேயும் ஒன்றா தான் வச்சுருப்பாங்க. ஜெனரேட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஜாவா டாட் யூட்டில் டாட் ரேண்டம் மேத் டாட் ரேண்டம் கேன் ஜெனரேட் ரேண்டம் நம்பர்ஸ் ஆஃப் டபுள் டைப். நமக்கு என்ன டைப்பில் வேணும்? இன்டீஜரில் வேணும். அப்போ ஜாவா டாட் யூட்டில் டாட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்தா இன்டீஜரில் நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா ஜெனரேட் ரேண்டம் இன்டீஜர் இன் ரேஞ்ச் 0 to 999. இப்போ எனக்கு 4 டிஜிட் வேணும்னா நான் இப்போ என்ன கொடுக்கணும்? முதல்ல 4 டிஜிட் வேணும் இல்லை? 4 டிஜிட் நம்பர் வச்சுக்கணும். அதை அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணணும். ஏன்னா பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறீங்க. கரெக்டா? கரெக்டு தானே? இந்த இடத்துல ரேண்டுங்கிறதுல 1000, 10,000 கொடுத்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். ஏன்னா போய் தேடி பார்த்துக்கோங்க. ரேண்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு கிளாஸை யூஸ் பண்ண தெரியும், அதில் மெத்தடை யூஸ் பண்ண தெரியும். அப்போ எனக்கு இந்த டாஸ்க் பண்ணிட்டு வந்துடலாமா? டைம் எடுக்கும் இது பண்ணுறது. நல்ல நல்ல கிரிப்பை கொடுக்கும். சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிடணும். அப்போ தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளே நினச்சிட்டு நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. வேணும்னா நம்மளே நினைக்கிற மாதிரி முதல்ல வேணா வச்சு இது இப்போ நமக்கு லூப்பிங் கிளியராக தெரியும், அரே கிளியராக தெரியும், ஸ்ட்ரிங் கிளியராக தெரியும். அப்போ இதுதான் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன். எல்லாமே தெரியும்லப்பா, இது எனக்கு செஞ்சு கொடு. இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம்னா தெரிஞ்சதை அடுத்தடுத்த டாபிக்ஸ் போகிறதுக்கு பதிலாக தெரிஞ்சதை நல்லா ட்ரை பண்ணும். கரெக்டா? இப்போ இதோட சேர்ந்து பேரலாக இனிமேல் பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்கு கிட்டில் ஜாவா மினி ப்ராஜெக்ட்ஸ் கோர் ஜாவா இந்த மாதிரி போய் தேடி பார்க்கணும். இனிமேல் கொஞ்சம் எஃபர்ட் போட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட டாபிக்ஸ் ஓவர். இதுக்கப்புறம் பார்க்குற டாபிக்ஸில் கலெக்ஷன், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் 2, இந்த ஃபைல் ஐஓ கொஞ்சம் இருக்குது. அவ்வளோ. அது இல்லாமலே நீங்கள் என்ன இப்போ இது வரைக்கும் படித்தது நல்லா தெரிஞ்சாலே நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். தெரியலன்னு சொல்லிட்டு கூட கிராக் பண்ணலாம். ஜாவா அளவு ஸ்ப்ரிங் பூட்டில் வேலை செய்வீங்க, கேட்பாங்க, நான் என்னன்னு சொல்ல. ஆனால் ஸ்ப்ரிங் பூட் தெரியல, கோர் ஜாவா தெரிஞ்சாலே செலக்ட் பண்ணுவோம். வரும்போது தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். அதனால பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கான கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? இது வரைக்கும் பண்ணதுலேருந்து தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நெட்டில் தேட ஆரம்பிங்க. இதுதான் அந்த ஹேக்கத்தான்லாம் வாங்க. இப்போ சொன்னோடனே இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஒரு 2 ஹேக்கத்தான் போனீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்த சாட்டர்டே ஹேக்கத்தான் வாங்கன்னு சொன்னாங்க. ரெஜிஸ்டர் தான் பண்ணா போதும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிங்ல வேற ஏதாவது கொடுப்போமா உங்களுக்கு? நீங்களாவே இனிமேல் ரேண்டம் ட்ரை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் நீங்களாவே வேலிடேட் பண்ணி அந்த லைன் வேலிடேஷன்லாம் ஸ்ட்ரிங் வச்சு பண்ண. ஃபைல் ரீடிங்கும் நம்ம பார்த்துட்டோன்னா அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அவங்க ஏஐயில் பண்ணுறாங்கல்ல, நம்ம பண்ணலாம். ஃபைல் நமக்கு இப்போ என்ன தெரியணும்? ஒரு ஃபைல் ரீடிங்கை ஃபைலை ரீட் பண்ணிட்டோம்னா எனக்கு ஃபைலில் ஜாவாங்கிற வார்த்தை இருக்கணும், இட்டுங்கிற வார்த்தை இருக்கணும், சீக்வல்ங்கிற வார்த்தை இருக்கணும், HTMLங்கிற வார்த்தை இருக்கணும். அப்படி ரெஸ்யூம் அந்த ஃபைல் அப்படி இருந்துச்சுன்னா அது வேலிட் ரெஸ்யூம், இல்லைன்னா இன்வேலிட் ரெஸ்யூம்.
கரெக்டா? அப்போ அதெல்லாம் ஃபைல் ரீடிங் பார்த்துட்டு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்க வேண்டியிருக்கு, ஃபைல் ஐஓ பார்க்க வேண்டியிருக்கு, கலெக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, மல்டி த்ரெடிங் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. அந்த ரெண்டு முக்கியமான ஏரியாவில் வாஸ்டான ஏரியா இது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப வாஸ்டான ஏரியா கிடையாது, ரொம்ப சின்ன ஏரியா, ரொம்ப நல்ல ஏரியா. நாளைக்கு அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கையோட டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கேன், அனுப்பிச்சு வைக்கணும். இதுக்கு ஒரு 2 நாள் வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு 4-5 நாள் வச்சுக்கோங்க, ஒரு 2 நாள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் முடியும். ஸ்ப்ரிங் பூட்டோட சேர்த்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா தனி செஷனு. ஸ்ப்ரிங் பூட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது ஸ்ப்ரிங் பூட்டில் பார்ப்போம், வேணும்னா தனியாக ஒரு செஷன். நான் இதோட நிறுத்துறேன்.